உங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களும் அவங்கள சந்திச்சப்போ அவங்ககிட்ட என்ன பேசினாங்க அவங்க? நல்ல பிரச்சனை எல்லாம் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ. சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, கடையில் முதல் மீட்டிங் மாதிரி தங்குதலா அம்மாவோட பேசினேன். ம். அதுக்கப்புறம் என் குழந்தைங்க பிறந்தோன்னா அந்த கிரசட் பார்க் ரோடு ஒன்று இருக்கு, குணசன் நெசியும் எனக்கு எதுவும் குழந்தை பிறந்த 88 அந்த ஒரு சந்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து அவன் பிள்ளைங்களை செயின் போட்டு வரைஞ்சி போனாங்க. தொண்டருடைய அன்புத்தல் அதிகமாக இருக்கும். நாங்கள் அன்புத்தல் மீன்ஸ் எல்லாம் கை கொடுக்க போவாங்க வருவாங்கல்ல, அது நிறையா இருக்கும்னாங்க. அவங்க சொன்னதோட பல மடங்கு கூட இருந்தது. அப்போல்லாம் ஒரு ரசம் சாப்பிடுது அப்படி போயிட்டு அப்படி போனோம். நம்மளை எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து வாங்கி கேட்போம். கரெக்டாக நம்மளும் போய் அது பார்க்க எதிர்பார்க்க முடியல. அங்கேயும் அவங்களுக்கு சொல்கிறது கொண்டாட ஆளுகள்லாம் அப்படியே இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே அந்த இதில் ஒரு அது செய்யலைன்ற ஒரு ஃபீலிங். எதுக்காக கேட்குறேன்னா, அவர் ராமராஜன் சார் வந்து அரசியலில் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்காம இருந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதான் எதிர்பார்க்கலங்கிறேன். எனக்கு எதிர்பார்க்க இப்போ கேட்கலையே. அதுதான் கடைசியில் நான் கேட்டதை 88 சேர்ந்து 2018 30 வருடங்களுக்கு அப்புறம் அம்மாட்டையும் கேட்கல, சின்னம்மாட்டையும் கேட்கல, வேற கட்சி நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் யாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு பொறுப்புன்னு கேட்டதே கிடையாது. அதுதான் சொன்னாங்க நிறைய பேரும். ஏன்னா அம்மாட்ட நான் கேட்டிருந்தால், அம்மா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க கேட்டிருந்தா அவங்க கண்டிப்பாக சின்னம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. சின்னம்மா இருக்காங்க, போய் கேளுங்க. சின்னம்மாவே நான் தனியாக பேசுகிறாங்க ஒரு மேட்டருக்கு அம்மா பார்க்க சொன்னாங்க. எப்போவுமே நான் கேட்டதில்லை. இருக்கிற இன்னைக்கு எல்லா லீடர்ஸும் அம்மா இருக்கிற வரைக்குமா நான் பொறுப்புன்னு கேட்டதில்லை. 2018 அம்மா இறந்ததுக்கப்புறம் ஏன் நான் பொறுப்புன்னு கேட்டேன் அப்படின்னா, அப்போ களம் டெவலப் ஆகுது. ஒரு பக்கம் ரஜினி சார் வரம்ட்டார், ஒரு கமல் சார் ஆரம்பிச்சார், ஒரு பக்கம் டிடி தெரியாமல் போயிட்டார், இல்லை சீமாநகர் எல்லாம் இருக்கும்போது என்னென்னா நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வரும், ஃபேண்டப் வேணும் இல்லையா? அதனால் இப்படி நிறையா இருக்குது, கூட்டணிகள் இப்படி இருக்கு, அம்மா வேறு இல்லைன்னும் போது எனக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு கேட்டேன் வந்து. அதை வந்து அவங்க கொடுக்குறப்போ அப்போ தான் நம்ம சங்கடப்படும், கொஞ்சம் சங்கடப்படையும். இத்தனை வருஷம் நம்ம வளர்ந்துட்டோம், வச்சோம், போனோம், வந்தோம், 1000 மீட்டிங் பேசியிருக்கோம், ஒரு பொறுப்பு கொடுக்க யோசிக்கிறாங்களே என்ன பண்ணலாம் போது. சரி, இனிமே வந்து நம்ம அம்மா வேறு இல்லை, நம்ம போனோம்னா நம்ம அதே இந்த ஒரு மாநில பொறுப்பு சார் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ரொம்ப. இல்லைன்னா அங்கே வா, இங்கே வா, சத்துக்குள்ள வா, பொந்துக்குள்ள வா கூட்டி போயிடுவாங்க. அதெல்லாம் கேட்டான். இந்த பொறுப்பு கொடுக்குற அப்புறம் நானே பார்த்தேன், செய்யோ அம்மாவுக்கு நமக்கு ஒரு எதிர்பார்க்கல, கொடுக்கவும் இல்லை. சரி, அப்படியே ஒதுக்கிட்டு சிம்மாரை ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா இது நம்ம கை வந்த கேடா, அதுவும் ஓகே தான். அதுவும் முந்தி பேசுவோம் தருமாறும், இப்போ நல்லா பேசிடுவேன். நம்ம எப்போவுமே கலோக்கிய பேச்சு தான், நமக்கு அந்த இந்த பிரச்சனை வராது. மேடை பேச்சு, இந்த வல்லுநர்கள் நிறைய அந்த மாதிரிலாம் வராது. கடை லோக்கம் பேச்சு பயங்கரமாக பேசிக்கிறேன். அது மாதிரி இப்போ சினிமாவில் ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணணும்னு